இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுல குடும்பம் குடும்பம் இணைய போகிறார்கள். இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த 5 உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 தலைமுறை தாத்தா அப்பா மகன் குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அதுல கூடுதல் தகவல் என்னன்னா, சமீபத்தில் வந்த வாக்காளர் பட்டியல்ல குடும்ப தலைவரினுடைய பேரையே வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்கிட்டாங்க. யார் நீக்கினாங்க நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்கள இந்த மக்களே ஆட்சியை விட்டு நீக்குவார்கள். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. எத்தனை சதி திட்டங்கள் செஞ்சாலும் அவருடைய பேர் திருத்தம் நம்முடைய பொதுச் செயலர் முன்னெடுப்புல மீண்டும் இணைக்கப்பட்டு இதை போன்ற சாமானியர்களினுடைய குடிமக்களினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும் என்பதற்கு இந்த மேடை எடுத்துக்காட்டு. நீங்களும் இதை பார்த்திருப்பீங்க. உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது, குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக சேர்க்கக்கூடிய சேர்க்கை, குடும்பங்களின் சேர்க்கை, கூட்டங்களினுடைய சேர்க்கை, கொள்கையின் சேர்க்கை என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய தலைவர்.
இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார். வெற்றி தலைவர் தளபதி. எனக்கு உங்க தலைவர் வந்து எப்ப கல்விக்கு உதவினாரோ அவர் வந்து கடவுள் மாதிரி. கண்டிப்பா இது வந்து உலகத்துல யாரும் இதுவரைக்கும் செஞ்சது மனசாட்சியே இல்லை. அதனால இன்னிலேருந்து அவரை நான் என்னோட தலைவரை நான் ஏற்றுக்கிறேன். என் பையன் ரசிகராக இருக்கிறான். நான் இன்னிலேருந்து அவரும் என் தலைவராக, இந்த கட்சியோட தலைவராக உறுப்பினர் சார் ரொம்ப பெருமைப்படுறேன் சத்தியமா. இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, தமிழக வெற்றி கழகம். நன்றி நன்றி. முதல் அமர்வு நிறைவு செய்து அடுத்த அமர்வுக்கு செல்கிறோம். அந்த குடும்பத்தாருக்கும் தலைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொடர்கிறது. அனைவரும் அமரலாம். இரண்டாம் அமர்வுக்கு நகர்ந்திருக்கிறோம். நெகிழ்ச்சியான தருணம் இது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஒரு காலத்தில் வானத்தில் எது பறந்தாலும் கீழே இருந்து நாம் கும்பிட்டு கொண்டே இருந்தோம். இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்தில் இருந்து இந்தியர்களையும் தமிழர்களையும் கும்பிட்டு கொண்டே இருக்கிறது. காலம் மாறிவிட்டது, அறிவியல் வளர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த சபதத்தை நிறைவேற்ற இந்த அறிவியல் துணையோடு இந்த மாறி இருக்கிற காலத்திற்கு ஏற்றவாறு தகவமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் மரம்தான் பல பேர் பகலிரவாக உறங்காமல் உழைத்ததினுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த மேடையில் இன்னும் சில நொடிகளில் நீங்கள் பார்க்க இருக்கிற இந்த செயலி. இதை குறித்து மேலும் விளக்குவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். மீண்டும் வணக்கம். இப்போ 2 பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து tvk.family அனைவரும் வெப்சைட்டில் போய் வந்து உறுப்பினராக குடும்பமாக சேர முடியும். அடுத்தது வந்து மை டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இன்னையிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து லான்ச் ஆகுது. அதோட முக்கியமான நோக்கம் சொன்ன மாதிரி 2,95,980 நிர்வாகிகள் அடுத்த 10 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து அதில் வந்து இணைந்து அதற்கான பணிகள் மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக, ஒன்றிய அளவில், கிழக்கு அளவில் BLA மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சியில் நம்ம வந்து நமக்குள்ளே பல உரையாடல்கள் இருந்துச்சு. எப்படி வந்து வீடுதோறும் சென்று இதில் முக்கியமாக ஒரு பதிவு, நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து OTP கேட்க போகிறதே கிடையாது. அது வந்து நம்மளுடைய மதுரையோடைய உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து மக்களோடு வந்து நம்ம இணைய போகிறோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன, வாரம் வாரம் ஒவ்வொரு தலைவருடைய குறிக்கோள் என்னன்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஆப் மூலிமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன பணி செஞ்சுருக்காங்க, மக்களோட என்ன இணைந்திருக்காங்க, மக்கள் பிரச்சனையில் என்ன வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, இல்லை போராட்டம் நடந்திருக்கு, போராட்டம் மட்டுமல்ல தீர்வு என்ன நம்ம கட்சி மூலயமா வந்து நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற ஒரு, அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் சொல்லி மாவட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர், ஒன்றியம், கிளைக்கழகம், BLA மெம்பர்ஸ் தலைவருடைய நேரடி கண்காணிப்பிலும் நேரடியாக பேச முடியுங்கிற ஒரே கட்சி நம்மளுடைய கட்சி தான். இதுதான்
தலைவர் சொன்ன முக்கியமான கட்டமைப்போட குறிக்கோள் என்னை வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் லெவல்லையோ இல்லை ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் மட்டும் பார்க்கறது வந்து முக்கியம் இல்லை. என்னால் நம்ம வந்து டைரெக்டாக அவங்க வாரம் என்ன செய்கிறாங்கிறத நான் கண்காணித்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன பணிகள் நம்ம வந்து கொடுக்கணுங்கிற ஒரு உந்துதலோடு தான் இது வந்து கடந்த 4 மாதமாக பல்வேறு மீட்டிங்கில் தலைவர் வலியுறுத்தி தலைவருடைய ஆலோசனை பேரில் இதை வந்து இன்னைக்கு வந்து இன்றையிலிருந்து 2,99,980 நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விட்டோம். இங்கே வந்து தலைவர் சொன்னது தான், இங்கே ஹைராக்கிலாம் வந்து இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை நம்ம வந்து செய்யக்கூடியது அவங்களுக்கான கட்டமைப்பை வலிமைப்படுத்தி நம்ம பக்கத்துலேருந்து உருவாக்கணுங்கிறது தான் இதோடைய முக்கியமான. அதுக்கப்புறம் சேர்ந்தார்ச்சி. அதுக்கப்புறம் என்ன குறிக்கோள்? வீடுதோறும் நம்ம வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வீடுதோறும் நம்ம எப்படி செல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் வந்து போன பயிற்சியில் வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அந்த மதவாத கூட்டணிகள் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை வந்து உருவாக்கிட்டுங்கிறத ஒரு காணொலியை பார்த்தீங்க. தலைவரோட குறிக்கோள் நமக்கு தெரியும். இதை வீடுதோறும் நம்ம வந்து சென்று அதுக்கான பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதில் முக்கியமான குறிக்கோள் ஆன்லைன் மெம்பராகவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் வந்துடுவாங்க. நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மூலிமா வீடுதோறும் சென்று, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில் ஆவரேஜாக 275 பூத் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 200லேருந்து 250 பூத்தை வந்து நம்ம வந்து 275 பூத்தையும் பார்க்கணுங்கிறது நம்ம குறிக்கோள். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் 200 வீடுகளை நம்மளுடைய ஆதரவாளர்களா ஆல்ரெடி தலைவர் நமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போய் வீடு வீடாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கும் எதிர்காலத்திலையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய குறிக்கோள் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ள இல்லை நவம்பர் மாதத்துக்குள்ள 2 கோடி உறுப்பினர்களை நாம் அடைந்து விடணும். அதில் மித்த கட்சி மாதிரி போலியே கிடையாது. தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 2 கோடி பேரும் ஜாயின் பண்ணும்போது இந்த மை டிவிகேவுடைய ஆப் மூலயமா சேரக்கூடியவங்க எல்லாருமே அந்தந்த பூத் லெவலில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்துலையும் புதிய உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு இம்மிடியட்டாக அன்னன்னைக்கே தெரியும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, அதில் தொகுதி வாரியா 234 தொகுதியும் தலைவர் நேரடி கண்காணிப்பில் எந்தெந்த மாவட்ட செயலர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, சில இடத்துல கம்மியாக இருந்தால் இம்மீடியட்டாக தலைவரே அவருடைய ஃபோன் மூலிமா உங்களை தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கவும் தான் தலைவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ மக்களிடம் நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அந்த 2 கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டோம் முடிஞ்சிச்சா? கிடையவே கிடையாது. தலைவருடைய அடுத்த குறிக்கோள் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் 5 கோடி பேரை முதல் கட்டளை நம்மளோட இணைக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அவங்களோட இணைப்பு இந்த 2 கோடி பேர் சேர்ந்த பிறகு நம்மளுடைய மெம்பராக சேர்ந்த குடும்பமாக நம்ம கட்சியில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கான பணிகள் எப்படி உருவாக்கணும்னா, தாழ்மையான குறிக்கோள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குன்னா வரவங்களை நம்ம வரவேற்போம். அதுக்கு தான் தலைவர் வந்து உதாரணமாக பார்த்தீங்களா, வந்தவொடனே எவ்வளோ அழகாக பொறுமையாக பேசினாரு. அந்த ஒரு ஷால்வை போட்டார் பாருங்க, வந்தவங்களை குடும்பமாக வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எந்த தலைவர் ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இந்த மரியாதை கொடுக்குறாரு இன்னைக்கு? ஸோ அந்த மரியாதை மாவட்டம் கழகம் கிளை கழகம் எல்லா நிர்வாகிகளும் அந்த நம்மளுடைய குடும்பம் அவங்க வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது. நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம இணையக்கூடிய ஒரு விழாவா, அவங்களோட பிரச்சனைகளை கலந்துக்கூட விழாவா, பிரச்சனைகளை வந்து நாளைக்கு சரி செய்யக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகியாக இருக்குங்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு உணர்வு பூர்வமாக எமோஷனலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான். போன பிஎல்ஏ மீட்டிங்கில் தலைவர் சொன்னார், குடும்பமாக நம்ம உணர்வு பூர்வமாக சேரக்கூடிய ஒரு விழாவாக திருவிழாவாக நம்ம நடத்தணும் இந்த தேர்தலை அப்படின்னு சொன்னார். அதோடைய ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்கள் 5 கோடி மக்களை நம்முள் குடும்பமாக இணைக்க போகிறோம். இதுதான் இதோடைய முக்கியமான மை டிவிகேயோடைய எல்லா தளமும் உங்களுடைய ஃபோன் வந்துச்சு. டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தலைவருடைய பேச்சு, தலைவருடைய குறிக்கோள், என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கைபேசியில் வந்துடும். எல்லா கட்சியும் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, பேப்பர்லெஸ், எல்லாமே கைபேசியில் மொபைலில் கொண்டு போய் சேர்த்துருங்க
அப்படிங்கிற ஒரு தலைவருடைய வழிகாட்டுதலில் இதை செஞ்சுருக்கோம். இந்த செயலியை வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய எல்லா வலிமையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கு. அதுக்கான பயணத்தை தொடருவோம். நன்றி, வணக்கம். யாரும் தொட முடியாத மக்கள் மனங்களை தொட்டிருக்கும் ஒரு மனிதர், யாரும் தொட தயங்கும் பிரச்சனைகளை தொட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர், நாளை யாரும் தொட முடியாது என்று இருமாப்போடு இருக்கிற உயரங்களை தொடப்போகிற ஒரு தலைவர். தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை. 196 நாடுகளில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர்தம் இதய சிம்மாசனங்களை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொற்கரங்கள் தொட்டு மை டிவிகே ஆப் இப்பொழுது லான்ச் செய்யப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை மீண்டும் வாஞ்சையோடு மேடைக்கு வருக 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 என வரவேற்கிறோம். கேமராவை மறைக்காம அனைவரும் அமரலாம். வரலாற்று சிறப்புமிக்க தருணம். மை டிவிகே செயலி இதோ தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் நடைமுறைக்கு வருகிறது. இனி தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இனி அனைவரும் ஒரே குடையில். சரி, இந்த மை டிவிகே ஆப்ல அப்படி என்ன இருக்கும், அதை குறித்த ஒரு சிறிய காணொளியை இதோ இப்போது எல்இடி திரையில் பார்க்கலாமாங்க. தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கோட்பாட்டாலும் மதசார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையாலும் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் என்பதை நாம் அறிவோம். நமது இயக்கத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்து வரும் ஆதரவை சொல்லித் தெரிய வேண்டும் என்றில்லை. அதேபோல் கழகத்தின் தூணாகவும் வேறாகவும் இருக்கிறீர்கள் செயல் வீரர்களான நீங்கள். நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் 81 மாநில பொறுப்பாளர்கள், 120 மாவட்ட கழக செயலாளர்கள், 1600க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள், 8500க்கும் மேற்பட்ட சார்பு அணி நிர்வாகிகள், 27,000த்திற்கும் மேற்பட்ட பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள், 1,80,000த்திற்கும் மேற்பட்ட கிளை வார்டு நிர்வாகிகள், 68,000த்திற்கும் மேற்பட்ட பூத் லெவல் செயலாளர்கள் என நமது கழகத்தின் கட்டமைப்பு பெரிது. குறிப்பாக எவ்வித சவாலான நிலைகளிலும் நீங்கள் காத்து வரும் கட்டுக்கோப்பு வேறு எந்த அனுபவம் வாய்ந்த கட்சிகளும் காணாதது. அதேபோல் தமிழகத்தின் இதுவரை எந்த ஒரு கட்சியும் முயற்சி செய்திடாத ஒரு விஷயம், அனைவருக்கும் முன்னுதாரணமாக முதலாக நாம் மேற்கொண்டுள்ள மை டிவிகே ஆப். கழகத்தின் தலைவர் தொடங்கி பூத் முகவர்கள் வரை அனைவரும் ஒரே பிணைப்பில் இருக்கும் ஏற்பாடே இந்த ஆப். வீடு வீடாக சென்று நமது இயக்கத்தின் பணிகளை எடுத்துச் சொல்லும் பூத் நிர்வாகிகள் தொடங்கி நாம் அனைவரும் இனி கழகத்தின் கொள்கைகளையும் தலைவரின் செயல் திட்டங்களையும் லட்சியத்துடன் பிரச்சாரம் செய்வோம். இந்த மை டிவிகே ஆப்பில் கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்த தனித்தனி உறுப்பினர் அல்ல, குடும்பமாக கொண்ட உறுப்பினர்களை இணைப்போம். நம்மோடு நமது தலைவரும் இந்த ஆப்பில் கழக பணிகளையும் கண்காணிப்பையும் மேற்கொள்வார், நம்மோடு உரையாடுவார். புதிதாக கழகத்தில் இணைய நினைக்கும் தோழர்களும் மை டிவிகே ஆப் மூலம் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த செயலி தற்போது ஆண்ட்ராய்டு பயனாளர்களுக்கு மட்டுமே உபயோகத்தில் உள்ளது. மக்கள் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் விதமாக மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்து வரும் நாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். நமது சிறிய முயற்சிகளும் கழகத்திற்கான பெரிய பங்களிப்பு என்று இனி போற்றப்படும். மை டிவிகே செயலி நம்முடைய வெற்றி தலைவர் அவருடைய கைபேசியில் இதோ பதிவிறக்கம் செய்து நமக்காக வழங்குகிறார். இனி தோழர்கள் அனைவரும் ஒரே குடையில் மை டிவிகே ஆப். இதற்காக உண்மையிலே மிகவும் பாடுபட்டு உடைத்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
நாங்கள் வளர வேண்டுமென நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன பெரியோர்களே, தாய்மார்களே, நேரில் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்களே, உலக தமிழர்களே, இதோ நீங்கள் காத்திருந்த தருணம், வெற்றி தலைவரின் சிறப்புரை. Love you too. Love you too. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால் இப்பிலிருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. அமரலாம், அமருங்க. தலைவர் சொன்னதை போல நல்லதே நடக்கும், நலமே சூழும், நல்லா நடக்கும், அதுவும் நல்லவருக்கு கண்டிப்பா நடக்கும். 2026 நடக்கும். நன்றி உரை சொல்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பரணி பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, உறுப்பினர் சேர்க்கை அணி ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் தமிழகத்தின் நம்பிக்கை வெற்றி தலைவர் அவர்களே, உலக அதிசயம் 7 என்பார்கள். எங்கள் தளபதி 8வது அதிசயம்.
அரசியலுக்கு நேற்று வந்தவர் அல்ல. 30 ஆண்டுகளாக சமூக சேவை என்னும் உன்னத அரசியல் செய்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய தளபதி. இன்று நீங்கள் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சரித்திரமாக மாற்றி காட்டுவோம். உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தலைவரே. இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி திரும்பிய திசையெல்லாம் பறக்கின்றது. நேற்று விக்கிரவாண்டி வீசாலையில் பறந்தது, இன்று சேலத்தில் சிறப்பாக பறந்தது, நாளை மதுரையிலும் பறக்க இருக்கிறது. இன்று இந்த நிகழ்வினுடைய நிறைவாய் இதோ கொடி பாடல் ஒலிக்கின்றது. எழுந்து நிற்போம் வாருங்கள். எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அது மாதிரி 2026 அமைய போகுது.
அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியாக செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியாக செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு.
இதை சரியாக செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியாக செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ்,